சிவகங்கை அருகே உள்ள கண்டாங்கிப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நகைச்சுவை நடிகர் ஞானசுந்தரம் தனது பேச்சில் நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த கருத்துக்களை பகிர்ந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களை கவர்ந்தார். பள்ளிக்கூடம் என்றால் புத்தகம் மட்டும் படிக்கிற இடமில்ல, வாழ்க்கை படிக்கிற இடம் என்று தொடங்கிய அவர் சிரிப்பை கிளப்பும் விதமாக கம்ப்யூட்டருக்கும் விநாயகருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, 2க்கும் மவுஸ் இருக்கு என நகைச்சுவையாக பேசினார். அதே நேரத்தில் கோல்டு மெடல் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, கோல்டு மெடல் வாங்கினவங்களை வேலைக்கு வைக்கிறது தான் பெரிய விஷயம் என்று மாணவர்களுக்கு ஊக்கமளித்தார். தாய்மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து சந்தோஷமோ கோபமோ வந்தா நம்ம தாய்மொழி தான் வாயில வரும் என்றார். மேலும் வீரம் இருந்தா போதாது, தர்மமும் இருக்கணும் என்று சமூக பொறுப்பை நினைவூட்டிய அவர் கல்வியுடன் மனிதநேயமும் வளர வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். அவரது நகைச்சுவை கலந்த உரை முழுவதும் கைத்தட்டல்களுடன் வரவேற்கப்பட்டு விழாவை சிறப்பித்தது. அது மாதிரி இப்போ கூட்டங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க கைதட்டு தான் நல்லது, கைதட்டலன்னா அதுதான் கவலை இல்லை. ஒரு சுவிட்சை போட்டா விடிய விடிய கைதட்டும். அது மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்லாவே கைதட்டலாம். என்னன்னா நேருக்கு நேரம் பார்த்து பேசுறோம். அது சொன்னா இந்த கைதட்டு எனக்கா இல்லை, அவன்கா இல்லை, எங்க ஆசிரியர்களுக்கா இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குழந்தைகள் இங்க என்னென்ன பெருமையோடு அவர்கள் விளங்குகிறார்கள் நீங்க பாருங்க. பாரதியார் அவர்கள் என்ற தமிழ் படிச்ச மாணவர்கள் மிக முக்கியமானவர். என்ன காரணம் அப்படின்னா, எதுவும் கிடைக்கலன்னா தமிழ் படிக்க போவாங்க, எதுவும் கிடைக்கலையா தமிழ் படிக்க போ. அதை மாற்றி காட்டணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்படி மாற்றி காட்டுறது? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாலகார்த்திகேயனும் இன்னைக்கு உலகம் பூரா போயிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத இடம் இல்லை, நான் பணக்காரனா இல்லை, நான் பெரிய அரசியல்வாதியா கிடையாது. அப்புறம் எப்படி நான் எல்லா நாட்டையும் பார்த்தேன்? நான் படித்த தமிழ் என்னை உலகமெல்லாம் கொண்டு சென்றது. நான் வச்சுக்கேன், இது நம்புங்க, நான் நம்புறேன். நான் படிச்ச சோழவந்தான் பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், டவுன் பஸ் வராது எங்க ஊருக்கு. அப்படி ஊர்ல இருந்துதான் நான் உலகத்திலே சுற்றி வந்திருக்கேன். பாரதியார் அவர்கள் அவருக்கு தெரியும், என்னை தியாகராசர் கல்லூரிங்கிறது தெற்கு பகுதியில் தமிழ் வளர்க்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இந்த மாவட்டத்தை சேர்ந்த தெக்கூர் இங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. தெக்கூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டீங்களா? தெக்கூர் செம்மதி கேள்விப்பட்டது இல்லையா? விசாலாட்சி கலாசாலையில் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க யார் வந்தா தெரியுமா? இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி பண்டிட் ஜவஹர்லால் நேரு இங்க வந்தார். எங்க இந்த மாவட்டத்துக்கு பள்ளிக்கூடத்தை திறக்க, விசாலாட்சி கலாசாலையை திறக்க வந்தாரு. அந்த நிகழ்ச்சிக்கு இங்க பத்திரிகையாளர்கள் வந்துருப்பீங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கம் சொல்றேன். அதுல ஒரு பத்திரிகையாளர் யாருன்னு கேட்டா, பொன்னியின் செல்வனை எழுதிய பேராசிரியர் எழுத்தாளர் கல்கி அவர்கள் வந்திருந்தார். அவர் என்ன எழுதுறார் தெரியுமா? இது தெக்கூர் இல்லை, தெக்கூர்னா இனிஷியல் நினைச்சாங்க, ஆத்திக்காரும் தெக்கூர், சரியா? அந்த நிறைய ஆத்தி மரங்கள் இருக்கு. இது தெக்கூர் இல்லை, தெக்கூர் அப்படின்னா அப்படின்னு ஆச்சரியப்படுவோம்ல, அது மாதிரியான தெக்கூர். அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய மவுண்ட் இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய இந்த அமைப்பை பார்க்கணும்னா இந்த ஒரே ஒரு இந்த அரங்கம் இது போதுங்க. நான் வந்தவொடனே இருந்து பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த அரங்கத்தை தான் பார்த்தேன். நான் எத்தனையோ பள்ளிகளுக்கு போயிருக்கேன். மேலே போடுவாங்க, அந்த நிகழ்ச்சிக்காக மேலே போடுவாங்க, கட்டிடுவாங்க. அவர் சொன்ன மாதிரி 4 வகுப்பறைகள் கட்ட வேண்டிய இடத்தில் ஒரு கலையரங்கத்தை கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் பின்னால் அவர் ஒரு கலைக்கல்லூரியில் கட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு கட்டாயமாக இருக்கிறது. கலைக்கல்லூரி மட்டும் இல்லை,
பொறியியல் கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாம் கட்டுவார். அவர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவரோட படிச்ச பல மாணவர்கள் இருக்காங்க. இவர் முதல்ல ஆசிரியராக தான் தன்னுடைய பணியை ஆரம்பிச்சார். அப்ப கூட படிச்ச ஒரு கதைஞர் திடீர்னு வேலையை விட்டுட்டு இப்படி ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கணும்னு நினைக்கிறப்ப அவர் வந்து கேட்டுட்டாரு, நல்ல வாத்தியார் வேலையில் சம்பளம் வருது இல்லை, எதுக்கு வேலையை விட்ட அப்படின்னு கேட்டுக்காரு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஆமாப்பா விட்டுவிட்டு வேலையை விட்டுவிட்டு கஷ்டப்படுறேன். சொல்லாரு, நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு கேட்டுக்காரு. நான் கவர்மெண்ட்ல இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி 50 ஆசிரியர்களுக்கு நான் சம்பளம் தர்றேன், ஞாபகம், நான் சம்பளம் கொடுக்குறேன், நான் சம்பளம் கொடுக்கிறேன். அப்படி என்றால் சம்பளம் பெறுகிற இடத்துல இருந்து சம்பளம் தருகிற இடத்திற்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். யார் மூலம்? வேலை இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்கள், அவங்க எல்லாருக்கும் நீங்க நல்லா கை தட்டணும். ஏன்னா அவர் சொன்னாங்க, என் வளர்ச்சிங்கிறது என் வளர்ச்சி இல்லை, என்னை சார்ந்தவர்கள், என் பெற்றோர்கள், அவருடைய பெண் கொடுத்த மாமனார் மாமியார், உறவினர்கள், நண்பர்கள், தொழிலதிபர்கள் அத்தனை பேர் சேர்ந்துதான் இந்த பள்ளியை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கலையரங்கம். நிச்சயமா சொல்றேங்க, இந்த கலையரங்கத்தில் ஷேக்ஸ்பியருடைய டிராமா போடலாம், நம்முடைய ராமாயணம் மகாபாரத அழகு போடலாம். எப்படி தெரியுமா? ஏன் சொல்ற தெரியுமா? இந்த அகலம், நல்லா சொல்ற, இந்த அகலம் சில மேடையில கடைசி சேர்ல உட்கார்ந்து எங்கேயும் பார்த்தோம்னா கீழே விழுந்துருப்பாரு. ஏன்னா மேடை அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய அரங்கம் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, எந்த பள்ளியிலும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு. என்னை ராஜமரியாதையோடு அழைத்து வந்தார்கள். என்னை மட்டுமில்ல, இங்கே வந்த சிறப்பிருந்தவர்களை அழைத்து வந்தது யாரு என்றால் வீரமங்கை வேலுநாச்சியார் வந்தார். அதே போல சின்னமருந்து பெரியமருந்து வந்தார்கள். அரச குடும்பமே வந்து எங்களை வரவேற்றது. இதை நான் எங்கும் பார்த்ததில்லை, அமெரிக்காவில் கூட பார்த்ததில்லை. இதை அவரு என்ன சொல்லி காமிச்சுட்டு, ஐயா இந்த பகுதியில் என்னென்ன இருக்குன்னே பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 1000 ஜன்னல் வீடு இருக்கு. அதெல்லாம் எப்படி பார்த்தா அதை அரசாங்கம் கையில் எடுத்து எப்படி பண்ணணும்னா உலகமே வந்து பார்க்க மாதிரி இருக்கிறது. அதே போல கீழடி, நம்முடைய தமிழின் தாய்மொழின்னு அதுக்கு பேர். நம்ம யாருங்கிறத சொல்றது அதுதான். அதுல நம்ம இந்த இது வளர்ச்சிய தங்கம் உரசுற உரைகள் அங்கே கிடைச்சிருக்க. தங்கத்தை நம்ம உரசி பார்த்து எத்தனை பவுன் நம்ம பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி பார்க்கக்கூடிய உரைகள் கிடைச்சிருக்கு கீழடியில. அப்ப நம்ம ஆட்கள் அந்த காலத்தில் தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கீழடி சொல்லுகிறது. எழுந்திருந்தது என்பதை மண்பாட்டங்கள் சொல்லுகின்றன. எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாங்க. உட்கார்ந்த இடத்துல சிவகங்கை அரண்மனை பார்த்தோம். உட்கார்ந்த இடத்துலயே அதுல வெறும் செய்தி படமா காட்டல. இங்க படிக்கிற பிள்ளையுடைய தாத்தா பாட்டி ஏன் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு ஒரு வேளை அந்த கதை தெரியாம இருக்கலாம். உங்களுக்கு சீரியல் தெரியுமே தவிர சிவகங்கை சீரியல் பற்றி தெரியாது. என்னை பார்த்த உடனே என்ன செய்வீங்க? நேற்று கூட கோயில்ல அர்ச்சனை சொல்றேன், அர்ச்சனம் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்றேன். அவரு ஆனந்தி அப்பாய நமகா அப்படிங்கிறாரு. ஆனந்தி அப்பாவா? நாடு புரியுதா? சிங்கப்பெண்ணின் ஒரு சீரியல் வருதுல, பாப்பீங்களா? மாட்டேங்கிறேன், பார்த்தா கைது எடுத்துக்கேன். அப்புறம் என்ன செய்யுது? இப்படியே பேசுறேன். சரி, பார்த்தா பார்க்கலன்னு எனக்கு தெரியும்ல, அதுதான். அப்ப ஒரு ஏஐ தொழில்நுட்பங்கிறது நான் போன ஆண்டுக்கு முதலாண்டு அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அதை பார்த்துட்டு அவையிருந்து பாலகார்த்தியை காமிச்சேன். வீட்டுக்கு வந்திருந்தப்ப இந்த பாருங்க, நான் ஒரு கவிதை சொன்னேன், அதை பாட்டா மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னு. இதென்ன ஐயா, நீங்க வாங்க சிவகங்கையை உட்கார்ந்த இடத்துல சுத்தி காட்டுறோம், ஞாபகம் வச்சுக்கங்க.
ஞான பழத்தை பெறதுக்கு உலகத்தை சுற்றி வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முருகன் உடனே மயிலே கிளம்பிட்டாரு. ஆனா விநாயகர் போகல. என்ன பண்ணார் தெரியுமா? உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன். உடனே அப்பா அம்மாவை சுற்றி வந்தாரு, ஞான பழத்தை வாங்கிட்டாரு. உட்கார்ந்து உலகத்தை சுற்றி வந்த ஆளு விநாயகர். ஞாபகம். அதுக்கு என்ன ஆதாரம்னா, இன்னைக்கும் கம்ப்யூட்டர் வாங்கணும்னா முதல்ல பிள்ளையார் படம் வைக்கிறோம். அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டருக்கு கணபதிக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. 2 பேருக்குமே மவுஸ் இருக்கு. ரொம்ப பேருக்கு புரியல. என்ன புரிஞ்சு? இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இங்கிலீஷ் படத்தில் சில பேர் தெரிஞ்சு கைதட்டுவான், சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து கைதட்டுவாங்க. எங்க மவுஸ் தான் எலி, சரியா? கணினியில முன்னாடி ஒரு மவுஸ் இருக்கும். விநாயகர் பெருமானுடைய வாகனம் மவுஸ் தான். என்னைக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? இப்ப சாதாரண எலிக்கு பின்னாடி வாழ் இருக்கும், கம்ப்யூட்டர் எலிக்கு முன்னாடி வாழ் இருக்கும். அவ்வளவுதான். வந்துச்சு. இனிமே எங்களுக்கு கவலை இல்லை. ஓடுங்கம்மா கைக்குங்க. அப்படி நிறைய விஷயம் சொல்லப்படா இருக்கா? இப்போ உங்களுக்கே பயமா இருக்கும். யாரா எங்க இருக்கா கை கட்டுறாங்க? இருக்குதான், அவளே கை கட்டாங்க. இல்லை, இதெல்லாம் இருக்குது காட்டத்தான். இத்தனை செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய என் அருமை மாணவர் பாலகார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு முறை அவர் இங்க நகைச்சுவை பண்றதுக்கு ஆண்டு விழாவிற்கு பொருளுதவி செய்வதோடு புதிய செய்திகளை சொல்வார். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மலேசியாவோடு போட்டிருக்கேன், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனோட போட்டிருக்கேன். எம்ஓஇன்னு போறதுக்கு அந்த இதை சைன் பண்ணிருக்கேன். நான் சொல்றதெல்லாம், நான் ஈன்ற பொழுது தெரிந்தோக்கும் தன்மகனை சார்ந்தோடு கேட்ட தாய் போல நான் மகிழ்வேன். அப்படியாக இந்த பள்ளியை தன்னுடைய உயிராக கருதி வளர்ந்து வருகின்ற பாலகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, இங்கே மேடையில் இருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா திருமிகு எங்க இருக்காங்க வருகா மக்கள் கோபி சுதாகர் வாங்கய்யா. ஒரு நாள் தான் இருக்கிறேன். அப்படியா? வாங்க, ஒரு பெரிய கைதட்டி கொடுங்க. தமிழ்நாட்டே கலக்கிட்டு இருக்காங்க. அவர்தான் இன்னைக்கு நான் கணக்கிட்டது எங்கே போயிட்டார்? இப்படி வராதா? அது வரையும் வராதா? மகிழ்ச்சி அடையல. நான் மகிழ்ச்சி அடையணும்னா இவங்க நிகழ்ச்சியை தான் பார்ப்பேன். அந்த மாதிரி உலகத்தையே திரும்பிட்டாங்க. உங்களுக்கு சொல்லுவா சிவகங்கடா சிவகங்கடா பாருங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்து உலகத்தையே தன்பால் இருந்து கொண்டிருக்கூடிய பஞ்சாபங்களுக்கு பேர் தான் பஞ்சாபம். ஆனா இவங்க சிக்கினமை வாழ்க்கையெல்லாம் பஞ்சாபம் தான். ஒன்றுமே நினைக்கிறாங்க. அது யாரையும் தாக்கிறதுலங்க, அவங்களும் சேர்ந்து மகிழ்கிற மாதிரியாக நம்மை இயக்க வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்களுக்கு அன்பு பாராட்டை சுதாகர் கோபி 2 பேருக்குமே பாராட்டை சொல்லிட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவகங்கை மண்ணுடைய பெருமையை
நாடகமா நடத்துவதற்காக இங்க வந்திருக்கிறாங்க. வீரமங்க எழுநாட்சி தான் சாதாரண நினைச்சாங்க. அவங்க உண்மையிலே யாருன்னு கேட்டா ராமநாதபுரத்தினுடைய இளவரசி. ராமநாதபுரத்தில் பிறந்த இளவரசி முத்துவடுகநாதனுக்கு மனைவியாக வர்றாங்க. அவர்களுக்கு என்னென்ன தெரியுங்கிறது ஒரு எடுக்காடு தெரியுமா? அவர்களுக்கு வாழ்வீச்சு, வேல், குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தெரிந்த மொழிகள். இப்போ உதாரணமா அவருடைய கணவராகிய முத்துவடுகநாதர் காளையார் கோயிலுக்கு இறைவனை வணங்க சென்றிருந்த போது ஆங்கிலேயர்கள் மறைந்திருந்து சுட்டுக் கொண்டுறாங்க. அந்த அம்மா தன்னுடைய குழந்தையோட தப்பிச்சு போறாங்க. எதுக்கு தப்பிச்சு போறாங்க தெரியுமா? பயந்து தப்பிச்சு போல. இந்த நாடு ஆங்கிலேயர்களுக்கு இதை மீட்கணும், சாதாரணமா மீட்க முடியாது. அப்ப அவங்களோட சேனாதிபதிகளாக போனவர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து போய் அங்க கோபால நாயக்கர் சொல்லக்கூடிய விருப்பாட்சி கோபால நாயக்கருக்கு அடைக்கலமாகி பல்லாண்டு காலம் பார்த்து கயர்ந்து மீண்டும் இந்த சிவகங்கை மேல படையெடுத்து வந்து ஹைதர் அலியை போய் பார்க்கிறாங்க. திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலியை போய் பார்க்கிறாங்க. ஹைதர் அலிக்கு பேசுறதுன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு உருது மொழி தெரியும். இந்த அம்மா உருது மொழியில பேசுறாங்க. ஞாபகம், உருது மொழியில பேசுறாங்க. இன்னைக்கு யாருன்னா ஏஐல பேச வைப்போம். உருது மொழியில பேசுறாங்க. படையோட வந்து இலங்கையோட வந்து சிவகங்கையை மீட்டுட்டு கடைசி சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையில என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தரை தான் தேடினாங்க. தன்னுடைய கணவனை மறைந்து கொன்றாங்க, அவனை தேடுறாங்க. அவன் ஆகப்பட்டான். அவனோடு சண்டையிட்டு அவன் கீழே விழுந்தவன அவன் கழுத்துல கத்தி வச்சாங்க. வச்சுட்டு ஒரு அமுக்கு அமுக்குனா செத்து போவாங்க. ஆனா அந்த அம்மா கழுத்துல கத்தி வச்சுட்டு போயிடுச்சு. என்ன தெரியுமா? இதுக்காக தான் காத்திருந்தேன். நான் இத்தனை நாள் காத்திருந்தவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த நாட்டை மீட்க வேண்டும் என்பது ஒன்று. என் கணவனை கொன்றவனை, மறைந்திருந்து கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தேன்னு சொல்லிட்டு வேகமா பேசிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் தமிழ்ல பேசுறது உனக்கு புரியலடா, இப்ப இங்கிலீஷ்ல பேசுறான் அப்படின்னு சொல்லி அதே விஷயத்த அவனுக்கு ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இப்ப புரிஞ்சிச்சு இல்ல, நீ ஏன் சாகலன்னு உனக்கு புரியாம சாப்பிடாதா இதான் ஒரு குத்து கருத்துல குத்திட்டு அம்மா சொல்றாங்க. என்னடா செய்யட்டும், என் கோபத்தையும் என் சோகத்தையும் சொல்வதற்கு என் தமிழ் மொழி போல வேற மொழி கை கொடுக்கவில்லையடா என்று சொல்லுகிறார்கள். அதான் சொல்லு. நம்ம ஏன் ஒரு அறை விட்டா மம்மின்னு கட்டுக்கான் இல்ல எம்மா அப்படிப்பாங்க. இன்னொரு கிராமம் பார்த்தா ஆத்தா அப்படிக்கான். அப்ப அம்மா, மம்மி, ஆத்தா இதெல்லாம் இப்ப சாதாரணமா இருக்கப்ப வேற மொழி பேசலாம். ஆனா உறக்கத்தில் இருந்து வெளிக்கும் போதோ வருத்தத்தில் இருந்து மீண்டும் போதோ அவன் தாய்மொழி போல வேற மொழி அவனுக்கு கை கொடுக்காது. இதை வேலுநாச்சியார் செஞ்சாங்க. இன்னும் ஒரு சம்பவம் சொல்றேன். சின்ன மருந்து பெரிய மருந்தை பத்திங்க நம்மளை வரவேற்கிறப்ப காமிச்சாங்க. மானாமதுரை ஆத்துக்குள்ள ஒரு குதிரை போகுதுங்க. ஒரு வெள்ளைக்காரர் உட்கார்ந்துருக்காங்க குதிரையில. நம்ம ஆளு கையை கட்டிக்கிட்டு பின்னாடி ஓடுறாங்க அடிமைகள். நம்ம ஆளு ஓடுறான். திடீர்னு அந்த வெள்ளைக்காரனுடைய குதிரை மாட்டி கால் மடிஞ்சு கீழே விழுகுது. அவன் அப்படியே முழுந்து விழுந்தான். கூட வந்தவங்க கூட ஓடிவிட்டாங்க. அவங்க பாதுகாப்பு வந்தவங்க எப்படி ஓடுறாங்க பாருங்க. ஓடாத ஓடாதன்னு கட்டிக்கிட்டே ஓடுறாங்க. இந்த வெள்ளைக்காரன் கையில் இருந்த துப்பாக்கி மேல சுட்டாங்க. ஏய் வாங்க எல்லாம் வா, எல்லாரும் ஒடியாதாங்க. எந்த ஆட்சியை குதிரைக்கு எப்படா கால் ஓடிச்சு சொன்னா பக்கத்தில் சின்னம் இருக்காது அப்படின்னா
எங்கடா இருக்காரு? 50 அடி சுற்றளவுல சின்ன மருந்து இருக்காரு. எப்படிடா சொல்ற? இந்த குதிரை கால் எப்படி ஒடுக்குச்சு தெரியுமா? இங்க ஒரு ஆயுதம் இருக்கு, இந்த ஊருக்கே ஒரு ஆயுதம் எது தெரியுமா? பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கேன், இதை வச்சு கணவன் அடிச்சுட்டாங்க. வளரி என்று சொல்லக்கூடிய வளை தடி, வளரி. இன்னைக்கு மேலூர் பக்கமோ நம்ம ஊர் பக்கமோ அதை வச்சு சாமி போடுவாங்க ஆயுத பூஜை. அந்த வளரிங்கிறது நான் இப்ப ஆஸ்திரேலியா போயிருக்கப்ப அங்க இருக்க பழங்குடி மக்கள் அதை வச்சிருக்காங்க. அப்படி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வளவா பாதி அருவாள் மாதிரி இருக்கு. ஒரு ரவுண்டு அடிச்சு அந்த பறவையோ விலங்கையோ வீழ்த்துது. ஆனா அது திரும்பி கைக்கு வர மாட்டேங்குது. நம்ம வளையடி அப்படி இல்லை. அப்படி விட்டா போய் அப்படி ஒரு அவன் தலையை வெட்டிட்டு திரும்ப கைக்கு வந்து சேரு பூமராங்க. சொன்னா 50 அடிக்கு அப்பால் இருந்து அவர் வளையடியை வச்சிருக்காரு. குதிரை கார் ஒடுக்கி விழுந்துருச்சு. என்ன அவர் தாக்கல. அவர் கேட்கிறாங்க வெள்ளக்காரங்க கேட்டுட்டு பின்னாடி ஒரு கடிதம் எழுதுறாங்க ஆங்கிலேய அரசுக்கு. யார்? வெள்ளக்காரங்க எழுதுறாங்க. அந்த வளையடியை என் கழுத்திற்கு அனுப்பி இருக்க முடியும், ஆனால் மறைந்திருந்து எதிரியை தாக்கும் வழக்கம் வம்சம் நாங்கள் இல்லை. அதனால் உனக்கு எச்சரிக்கை செய்யும் பொருட்டு உன் குதிரையை வீழ்த்தினேன். ஒரு கையில புலியை அடக்கக்கூடிய ஆற்றல் உள்ளாளுங்க யாரு? சின்ன மருந்து. ஆனா புலியடி தர்மம் ஒரு ஊருக்குள்ள கலையாறு வேலை தாண்டி நீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டேங்கிறீங்க. எங்க திருவாடான போற ரூட்டுல தொண்டி திருவாடான போற வழியில புலியடி தர்மம் ஒரு ஊர் இருக்கு. அந்த காட்டுக்குள்ளதான் அவங்க போய் என்ன பண்றாங்க, ஒரு கையில புலியை கொள்றாரு. அந்த வீரருடைய கதையை சொல்ல போறாங்க. அதே போல வீரம் மட்டுமல்ல, தர்மமும் வேணும். எப்படி தர்மம் வேணும் தெரியுமா? பெரிய மருந்துக்கு உடல் நலம் இல்லாத போது அவங்க மறைஞ்சு வாழ்ந்தாங்க. அப்ப ஒரு காட்டுக்குள்ள இருந்த ஒரு குடிசையில போய் அவர் தங்கினாரு. அந்த கிழவி கொஞ்சோடு நீச்சல் தண்ணி குடிச்சு, உன் வீட்டுல எழுத்தாணி ஏடு இருக்கான்னு கேட்டாரு. ரெண்டும் இல்லை. ஓலையை பிச்சு முள்ளுல எழுதி விட்டாருங்க. இந்த பகுதி பூரா உனக்கு சொந்தம் எழுதி விட்டு வெள்ளக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக சின்ன மருந்து பெரிய மருந்து சரணடையாவிட்டால் நான் அரமனையை அழைப்பேன்னு சொல்லுங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? காளையார் கோயிலை தகர்த்து விடுவேன் வீரடியை கொண்டு வச்சான். அப்பதான் யோசிச்சாங்க, ஏய் நம்ம எவ்வளவு நாளா இருப்போம்? 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம். ஆனா நம்ம போயிட்டாலும் நம்ம கட்டின கோயில் இருக்குண்டா, சாந்து போட்டு சலசலக்க, சந்தனம் போட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் தெரிந்து செய்த மருதுபாண்டியரை பார்வடின்னு இன்னைக்கும் பேசக்கூடிய அளவுக்கு இந்த கோபுரத்தை ஏறினா அந்த கோபுரம் இருக்கிற அளவுக்கு அந்த கோபுரம் இருக்கணும். அவங்க சரணடைஞ்சாங்க. தூக்குல போற பருவோ கடைசி ஆசை என்ன? இன்னைக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? கடைசி ஆசை என் சொத்தை பூரா என் பிள்ளைகளுக்கு கொடுத்துதான் பார்த்துக்கங்கன்னு போவாங்க சில பேர். அவர் சொன்னாரு, நாங்கள் சொல்லிலும் கல்லிலும் முள்ளிலும் சொன்ன தர்மத்தை செய்ய வேண்டும் கேட்டுட்டாங்க. கல்லுன்னா உங்களுக்கு தெரியும், செதுக்கி வச்சது. சொல்லுன்னா உனக்கு இந்த ஊர் சொந்தம் சொல்ல. முள்ளுல அந்த கிழவிக்கு வாங்கி சாப்பிட்ட நீராகாரத்துக்காக அந்த முள்ளுல எழுதி கொடுத்த தர்மம் இன்னைக்கு அந்த ஊர் இருக்குங்க. அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த ஊரு அந்த கிழவி பேர்ல இருக்கு. இதை நீங்க சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல செக் பண்ணா கூட தெரியும். வரலாறு தெரிஞ்சுக்கீங்க. வீரம் வேணும், ஈரம் வேணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்காவிலிருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா. இந்த நகர்ந்தார் வீடு அமெரிக்காவில் இருந்த ஆட்சி கீழே வாங்கிட்டு இருக்கு வாசல்ல. அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்தா.
ஆட்சி கீரைக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு சொல்றேன் கீரை? அந்த அம்மா சொல்லிச்சு, அம்மா ஒரு கெட்டுல 2 ரூபா. என்ன 2 ரூபா சொல்ற, 50 பைசா குறைச்சிக்கோ. எல்லாச்சு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சுற்றி வர்றேன். இப்படியே 1/2 மணி நேரம் பேசி கடைசியில் ஆட்சி ஜெயிச்சிருச்சு. 1,500 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. கீரை கட்டு 1,500 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இப்ப இந்த ஆட்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆமா கீரைக்காரியை பார்த்து, ஆமா நீ சாப்பிட்டியாமல? இல்லத்தா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வர்றேன். கீரை கட்டு வை. வாடா இந்த பிள்ளைக்கு 4 இட்லி விடு, 4 இட்லி விடு, காப்பி விடு. அந்த அம்மா உட்காந்து 4 இட்லி காப்பி சாப்பிடுச்சுங்க. இப்ப அமெரிக்க பேட்டி வந்து கேட்டா, ஏதாச்சு 50 பைசாக்காக அவளோட நீ வாதாடு இல்லை. இப்ப அந்த பிள்ளை அந்த கீரைக்காரமா சாப்பிடுற இட்லி விலை 3 ரூபா 4 ரூபாய்க்கு மேல இருக்கும். காப்பி சேர்த்தா 5 ரூபாய் இருக்கும். நீ 5 ரூபாய கொடுத்துட்ட, ஆனா 1,000 ரூபாய்க்கு வேணும்னா 50 பைசா சட்டை போட்டிய மாட்டேங்க. அந்த ஆட்சி சொல்லிச்சு, அப்படி இல்லை, அது வியாபாரம், அதுல கரெக்டா இருக்கணும். இது தர்மம். அப்படி தர்மம் செஞ்சாதான் அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம நல்லா இருப்போம், நீ நல்லா இருப்ப, ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். அதான் உண்மை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போவோய் பெறுவதவர்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, நீ இல்வாழ்க்கை நடத்தும் போதுதான் அறம் செய்ய முடியும். அதனால்தான் அதுக்கு பேர் இல்லறம்னு பேரு. அந்த அறத்தை செய்ய வேண்டும் என்றால் மனைவியும் உடலுக்கு உதவணும். இப்ப நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒவ்வொரு வேலையும் நம்முடைய கார்த்திகேயன் தன்னுடைய கண் அசைவிலே செய்தார் அப்படிங்கிறாரு. ஒரு ஆள் முடியாதார் இப்படிங்கிறார், சேலை கொடுக்குறாங்க. இது என்ன தெரியுங்களா? சொல்லி செய்யறது இல்லைங்க, அந்த உள்ள கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது, அது வேணும். அது மாதிரி புரிந்து கொண்டு செய்தவர்களுக்கு. இப்ப நான் ஒரு நண்பனை பொறுத்து வீட்டுக்குள்ள போறேன், மனைவியை நிமிந்து பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காப்பி விட்டுவான்னு அர்த்தம். கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்னை முறைச்சு பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் காப்பி விட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ல என்ன சொல்றேன் தெரியுமா? அந்த முத்துக்கடையில டீ போடுவாங்க, தேவாமிர்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு போவேன். இப்ப நாங்க பேசிட்டோமா? பேசல. ஆனா இதுக்கு பேர் குறிப்பறிதல். இந்த பேச்சுக்கு வந்து கேட்டுட்டு என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, குறிப்பறிதல். என்ன குறிப்பறிதல்? இப்ப நான் பேசிக்கிட்டு போய் என் பக்கத்துல வந்து யாராவது இருக்குன்னு அர்த்தம், சீக்கிரம் முடிங்கன்னு அர்த்தம். சில பேர் சீட்டு கொடுப்பாங்க. நான் ஒரு அரசு ஊழியர் கூடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். நானே 40 நிமிஷம் பேசியிருக்கேன். முடிக்க போற நேரத்துல ஒருத்தர் சீட்டு கொடுத்தாரு. நான் தான் முடிக்க போறதுல எது சீட்டு கொடுத்தேன்? படிங்க படிங்க. அது என்ன போட்டு தெரியுமா? மந்திரி வரும் வரை பேசணும் அப்படின்னு போட்டு. நானே 3/4 மணி நேரம் பேசிருக்கேன். மந்திரி வரும் வரை பேசணும். நான் கூப்பிட்டு மந்திரி வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவர் பாட்டு ஏற்படுத்தி விட்டாரு. நான் வாழ்நாள் பூரா பேசிட்டு முடியுமா? இப்ப பேச்சை நிறுத்த சொல்றதுக்கு ஒரு குறிப்பு வச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா தெரியும். பேச்சை நிறுத்த எதுவுமே சொல்லாம நான் பேச்ச முடிக்கிறேன்னா உங்களுடைய செய்தியிலேயே நான் தெரிஞ்சுக்கிறேன். பக்கத்தாட்டு சொல்லுங்க, முடிச்சு பாருப்பா, நல்ல மனுஷன். அவன் மனுஷன் தானே. குறிப்பே இல்லாத இடத்தில் கூட குறிப்பை உணரக்கூடியவர்களை நம்மோடு வேலைக்கு வைத்துக் கொண்டால் நாம் உலகத்தில் எதனையும் ஜெயிக்கலாம். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குடல். நம்முடைய சொல்வதை செய்பவர்கள் நமக்கு தேவையில்லை. நாம் சொல்ல நினைப்பதை செய்பவர்களை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் சாதித்து காட்டலாம். நிச்சயமாக இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பில் கேட்ஸ் ஒரு முறை கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக காட்டுறீங்க? அவர் சொன்னாரு, நான் படிக்கிறப்ப கோல்டு மெடல் வாங்கல. படிக்கிறப்ப கோல்டு மெடல் வாங்கல. ஆனா கோல்டு மெடல் வாங்கின எல்லாரும் என்கிட்ட வேலை பார்க்கறாங்க. தெரியுதா? கோல்டு மெடல் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ, கோல்டு மெடல் வேலை வாங்கின
வாங்கினவங்க வேலை வாங்குறது அதை காட்டு முக்கியம். அதனால மாணவ செல்வங்கள், இங்க படிச்ச மாணவர்களுடைய வெற்றிகளை பூரா தொகுத்து ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க. ஆசிரியர்களுடைய பயிற்சியை பற்றி போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதிய செய்திகளோடு இந்த பள்ளி வளர்ந்து வருகிறது. 10 ஆண்டுகளை கண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வெள்ளி விழா காண வேண்டும் 25வது ஆண்டு, பொன் விழா காண வேண்டும் 50வது ஆண்டு, பவள விழா காண வேண்டும் 75வது ஆண்டு, நூற்றாண்டு விழாவும் காண வேண்டும். அப்போது பல்கலைக்கழகமாகவும் மாறியிருக்க வேண்டும். அப்போதும் மறக்காமல் என்னை பேச கூப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.